பைபிள் சவாலின் 161வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 10 முதல் 12 அத்தியாயங்கள் தேவனை நமது மேய்ப்பராகவும் பாதுகாவலராகவும் சுகமாக்குகிறவராகவும் சந்தோஷத்தின் மூலமாகவும் அழகாக வெளிப்படுத்துகிறது. இருளான பள்ளத்தாக்குகளின் வழியாக சென்றாலும் தேவனுடைய சந்நிதி சமாதானத்தையும் ஆறுதலையும் தருகிறது என்று தாவீது உறுதியாக அறிவிக்கிறார். துன்பம் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் விடுதலை, மன்னிப்பு மற்றும் மீட்பிற்காக ஸ்தோத்திரங்களும் நன்றியும் இங்கு வெளிப்படுகின்றன. ஆராதனையிலும் ஸ்தோத்திரத்திலும் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தேவனுடைய விசுவாசம் மாறாதது என்பதை நாம் நினைவு கூர்கிறோம். அவரது அன்பு பயத்திலிருந்து நம்மை உயர்த்தி புதிய நம்பிக்கையால் நிரப்புகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை பாதுகாப்பாக நடத்துவார் என்று நம்பலாம். இன்று நன்றியுள்ள இதயத்துடனும் நம்மை ஒருபோதும் விட்டு போகாத மேய்ப்பரின் மீது நம்பிக்கையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 161 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 10 to 12 beautifully reveals God as our shepherd, protector, healer, and source of joy. David speaks with deep confidence in the Lord's guidance, declaring that even through dark valleys, God's presence brings comfort and peace. The Psalms also express thanksgiving for deliverance, forgiveness, and restoration after times of sorrow and struggle. Through worship and praise, we are reminded that God's faithfulness remains constant in every season of life. His love lifts us from fear and fills our hearts with renewed hope. No matter what we face, we can trust Him to lead us safely. Let us begin today with thankful hearts and confidence in the Shepherd who never leaves us. சங்கீதம் அதிகாரம் 10. Psalms chapter 10. வசனம் 1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? துன்பம் நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? Verse 1. Why standest thou afar off, O Lord? Why hiddest thou thyself in times of trouble? வசனம் 2. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். Verse 2. The wicked in his pride doth persecute the poor. Let them be taken in the devices that they have imagined. வசனம் 3. துன்மார்க்கன் தன் உள்ளத்தின் இச்சையில் பெருமை பாராட்டுகிறான். பொருளை அபகரிக்கிறவன் கர்த்தரை சபித்து அசட்டை பண்ணுகிறான். Verse 3. For the wicked boasteth of his heart's desire, and blesseth the covetous, whom the Lord abhorreth. வசனம் 4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. Verse 4. The wicked, through the pride of his countenance, will not seek after God. God is not in all his thoughts. வசனம் 5. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கின்றன. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். Verse 5. His ways are always grievous. Thy judgments are far above out of his sight. As for all his enemies, he puffeth at them. வசனம் 6 மற்றும் quote. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறைதோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை மற்றும் quote என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். Verse 6. He hath said in his heart, I shall not be moved, for I shall never be in adversity. வசனம் 7. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. Verse 7. His mouth is full of cursing and deceit and fraud. Under his tongue is mischief and vanity. வசனம் 8. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான்.
திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கின்றன. Verse 8. He sitteth in the lurking places of the villages. In the secret places doth he murder the innocent. His eyes are privily set against the poor. வசனம் 9. தன் கெபியிலிருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து அவனை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். Verse 9. He lieth in wait secretly as a lion in his den. He lieth in wait to catch the poor. He doth catch the poor, when he draweth him into his net. வசனம் 10. திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். Verse 10. He croucheth and humbleth himself, that the poor may fall by his strong ones. வசனம் 11 மற்றும் quote. தேவன் அதை மறந்தார் என்று அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காணமாட்டார் மற்றும் quote. என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். Verse 11. He hath said in his heart, God hath forgotten. He hideth his face, he will never see it. வசனம் 12. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், சிறுமைப்பட்டவர்களை மறவாதேயும். Verse 12. Arise, O Lord, O God, lift up thine hand, forget not the humble. வசனம் 13. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி மற்றும் quote. நீர் கேட்டு விசாரிப்பதில்லை மற்றும் quote. என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். Verse 13. Wherefore doth the wicked contemn God? He hath said in his heart, Thou wilt not require it. வசனம் 14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. Verse 14. Thou hast seen it, for thou beholdest mischief and spite, to requite it with thy hand. The poor committeth himself unto thee. Thou art the helper of the fatherless. வசனம் 15. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய துன்மார்க்கம் காணாமற் போகுமட்டும் அதை தேடி விசாரியும். Verse 15. Break thou the arm of the wicked in the evil man, seek out his wickedness, till thou find none. வசனம் 16. கர்த்தர் சதாகாலங்களுக்கும் இராஜாவாயிருக்கிறார், புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். Verse 16. The Lord is king forever and ever, the heathen are perished out of his land. வசனம் 17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். Verse 17. Lord, thou hast heard the desire of the humble, thou wilt prepare their heart, thou wilt cause thine ear to hear. வசனம் 18. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர். Verse 18. To judge the fatherless and the oppressed, that the man of the earth may no more oppress. சங்கீதம் அதிகாரம் 11. Psalms chapter 11. வசனம் 1. நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி மற்றும் quote. பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ மற்றும் quote. என்று சொல்லுகிறீர்கள். Verse 1. To the chief musician, a psalm of David. In the Lord put I my trust. How say ye to my soul, flee, as a bird to your mountain? வசனம் 2. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். Verse 2. For, lo, the wicked bend their bow, they make ready their arrow upon the string, that they may privily shoot at the upright in heart.
வசனம் 3. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகின்றனவே, நீதிமான் என்ன செய்வான்? Verse 3. If the foundations be destroyed, what can the righteous do? வசனம் 4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகின்றன. Verse 4. The Lord is in his holy temple. The Lord's throne is in heaven. His eyes behold, his eyelids try the children of men. வசனம் 5. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. Verse 5. The Lord trieth the righteous, but the wicked and him that loveth violence his soul hateth. வசனம் 6. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் அனல் காற்றும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. Verse 6. Upon the wicked he shall rain snares, fire and brimstone, and an horrible tempest. This shall be the portion of their cup. வசனம் 7. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது. Verse 7. For the righteous Lord loveth righteousness, his countenance doth behold the upright. சங்கீதம் அதிகாரம் 12. Psalms chapter 12. வசனம் 1. இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் இல்லை. Verse 1. To the chief musician upon Sheminith, a psalm of David. Help, Lord, for the godly man ceaseth, for the faithful fail from among the children of men. வசனம் 2. அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். Verse 2. They speak vanity every one with his neighbor, with flattering lips, and with a double heart do they speak. வசனம் 3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவாராக. Verse 3. The Lord shall cut off all flattering lips, and the tongue that speaketh proud things. வசனம் 4. அவர்கள், எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையவை, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். Verse 4. Who have said, with our tongue will we prevail, our lips are our own, who is Lord over us? வசனம் 5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verse 5. For the oppression of the poor, for the sighing of the needy, now will I arise, saith the Lord. I will set him in safety from him that puffeth at him. வசனம் 6. கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கின்றன. Verse 6. The words of the Lord are pure words, as silver tried in a furnace of earth, purified 7 times. வசனம் 7. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த தலைமுறையாரிடமிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுவீர். Verse 7. Thou shalt keep them, O Lord, thou shalt preserve them from this generation forever. வசனம் 8. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். Verse 8. The wicked walk on every side, when the vilest men are exalted. பைபிள் சவாலின் 161வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனை நம்புகிறவர்களை அவர் விசுவாசமாக வழிநடத்தி புதுப்பித்து பலப்படுத்துகிறார் என்பதை கற்றோம். கடினமான காலங்களிலும் நாம் ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை என்பதை தாவீதின் சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. பயத்தின் நேரத்தில் சமாதானத்தையும்
உடைந்த நிலையில் சுகத்தையும் துக்கத்திற்கு பிறகு சந்தோஷத்தையும் தேவனுடைய சந்நிதி தருகிறது. அவரது நன்மைக்காக அவரை ஸ்தோத்திரித்து தினமும் அவரது வழிநடத்தலை சார்ந்து இருப்போம். அவரது சந்நிதியில் செலவிடும் நேரம் நமது இதயத்தை புதுப்பித்து விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நமது மேய்ப்பருடன் நெருக்கமாக நடக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த வாக்குத்தத்தம் உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 161 of our Bible challenge is complete. Today we learned that God faithfully guides, restores, and strengthens those who trust in Him. David's songs remind us that even during difficult seasons, we are never walking alone. God's presence brings peace in fear, healing in brokenness, and joy after sorrow. Let us continue to praise Him for His goodness and depend on His leading every day. Spending time in His presence renews our hearts and deepens our faith. Each day is another opportunity to walk closely with our Shepherd. Which promise from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.